பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்க்க போற வசனம் சங்கீதம் 86ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். இந்த வசனத்தை வாசித்தப்போ ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. நிறைய நேரங்கள்ல நம்ம துயரமா இருக்கும்போது, ஏதாவது ட்ரபிள்ல இருக்கும்போது, நம்ம அம்மா கிட்ட பேசலாமா, அல்ல அப்பா கிட்ட பேசலாமா, ஆனா நம்ம க்ளோஸ்ட் ஒன் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணலாமா? அப்படி நெறைய நேரங்கள்ல நம்ம சிந்திக்கிறது உண்டு. அப்படிதானே? எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், நம்ம யார் கூட க்ளோஸா இருக்கிறோமோ, அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆனா நம்மளையே லவ் பண்ணி, நமக்காகவே இந்த உலகத்துக்கு வந்த ஏசப்பா, நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து கொண்டுட்டு இருக்கிற உலக இரட்சகராகிய கர்த்தர் நம்ம கூடவே இருக்காங்க. நம்மளுடைய எல்லா துக்கங்களையும், எல்லா கஷ்டங்களையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது, நமக்கு நிரந்தரமான ஆறுதல் கிடைக்கிறது. அப்படிதானே? அதுதான் உண்மையா இருக்கிறது. அதுதான் அந்த வசனத்துல அவ்வளோ அழகா டேவிட் சொல்லியிருக்காங்க. நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். நம்ம எப்பலாம் துக்கமா இருக்கிறோமோ, அப்போ நம்ம கர்த்தரிடத்துல வந்து, "ஏசப்பா, நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். நான் இந்த காரியத்துல ரொம்ப டவுனா இருக்கிறேன் ஏசப்பா. நீங்க எனக்காக அ வாங்க ஏசப்பா" அப்படின்னு நம்ம கர்த்தரிடத்துல கூப்பிடும்போது, கர்த்தர் நமக்கு இறங்கி வந்து அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளுமே ஏசப்பா கைவிட்டதே கிடையாது. அப்படிதானே? நம்ம எத்தனையோ காரியங்கள கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரபிள் இருக்குது ஏசப்பா. நான் இப்படி நினைக்கவே இல்ல ஏசப்பா. அப்படி நெறைய நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போய் காணப்படலாம். நம்ம யார்கிட்ட இத ஷேர் பண்ணி நமக்கு இதுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஆனா அந்த உலகத்துல உள்ள யார்கிட்ட ஷேர் பண்ணாலுமே நமக்கு ஆன்சர் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா உண்மையான தகப்பன் நமக்கு பரலோகத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது, என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அதை பொறுப்பெடுத்துக் கொள்வாங்க. கர்த்தர் அதை எல்லா காரியங்களையும் நமக்கு ச சாதகமாக மாற்றி தருவாங்க. அதை எல்லாவற்றையும் உணர்ந்த தாவீது சொல்றாங்க, நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் என்னை கேட்டருளுவீர். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.